கேசி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் கோவை செழியன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அதே நாளில் வெளியான சிவாஜி அவர்களின் மற்றொரு படமான இரு மலர்கள் படத்திலிருந்து போட்டியை சந்தித்த போதிலும் அது வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. திரையரங்குகளில் 100 நாட்களுக்கும் மேல் ஓடியது. 1969ஆம் ஆண்டு வெளிவந்த ஆதர்ஷ் பெல்லிலு அப்படின்ற தெலுங்கு திரைப்படம் தமிழ் திரைப்படமான ஊட்டி வரை உறவு படத்தின் தெலுங்கு டப்பிங் ஆகும். ஸ்ரீனிவாசா ஃபிலிம்ஸ் பேனரில் போடகலா கிருஷ்ணய்யா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இது ஹிந்தியில் ஆங்க் மிச்சோலி என்றும் தெலுங்கில் ஸ்ரீரங்கா நீத்துலு அப்படின்னும் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த படத்தை தெலுங்கில் நாகேஸ்வர ராவ் நடித்து ஸ்ரீரங்க நீத்துலு அப்படின்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டு படம் வெற்றியும் பெற்றது. உண்மை சொல்ல யார் எதுக்காக இந்த ஆள்மாறாட்டம்? எந்த வந்தகை என்ன தொடங்கி வந்திருக்கேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எந்தவித தவறான எண்ணத்தோட நான் இங்க வரல. என்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என்னை காட்டி கொடுக்காதீங்க. வேணும்னா நான் இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். நீ போறதுக்கு முன்னாலே எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். என் அப்பாவுடைய ரகசியங்கள் போட்டோக்கள்லாம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? நீங்க என்ன ரயில்ல சந்திச்ச அன்னைக்கு பொள்ளாச்சி ரோட்ல வேகமா டாக்ஸில வந்துகிட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணு மேல கார் மோதிடுச்சு. நல்ல வேளைய காயம் ஒண்ணும் அதிகம் இல்லை. இருந்தாலும் அவளை ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமேங்கிறதுக்காக அவகிட்ட இருந்த பெட்டியை எடுத்து என் வண்டியில வச்சுட்டு அவளையும் கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சேன். ஆனா டிரைவர் அவளை ஏத்த மறுத்துட்டாரு. வேற வழி இல்லாம ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவகிட்ட பெட்டியை திருப்பி கொடுக்க நான் மறந்துட்டேன்னு. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன். அதுல நீங்க அன்னைக்கு பார்த்த ஆதாரங்கள்லாம் இருந்தது. அவ பேரும் விஜயான்னு இருக்கவே எனக்கும் ஒரு புகலிடம் வேணும்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாம் விளங்குது. உன்னால விபத்துக்காளான அந்த பெண் தான் என் தங்கச்சி. அவ இருக்க வேண்டிய இடத்துல நீயா? முடியாது. என் சுயநலத்துக்காக உங்க எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்திட்டேன். நான் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தோம் என்னை யாருக்கும் காட்டி கொடுக்காம பெருந்தன்மையோட நடந்துகிட்ட உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நான் வர்றேன். விஜயா, நீ வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே இருக்கலாம். என்ன ஆச்சரியப்படுற? நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளா நடிச்சுக்கிட்டு நீ இங்கேயே இருக்கலாம். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்கக்கூடாது. சமயம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். நான் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ற? இனிமே எதையுமே மறுத்து பேசுற துணிச்சல் எனக்கு இல்லைங்க. வெரி குட். ஆனா ஒண்ணு, நீ யாரு, எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தேங்கிறத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. உன் சொந்த சமாச்சாரத்தை நீ சொல்லித்தான் தீரணும்னு நான் வற்புறுத்தல. நான் உனக்கு வேண்டியவன். என்னால உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ தாராளமா உன்னுடைய ரகசியத்தை என்கிட்ட சொல்லலாம். யாருடைய துணையும் இல்லாம இந்த காலத்தில் அநாத பெண்கள் வாழவே முடியாது. உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாத நிலைமையில நான் இப்ப இருக்கு. ஆதரவு தர நீங்க முன் வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமைப்படுறேன். கோயம்புத்தூர் ஜில்லாவில் பொன்மேடுங்கிற கிராமத்துல எங்க அப்பா ஒரு பெரிய மிராஸ்தாரா இருந்தாரு. 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கு நான் ஒரே வாரிசு. சின்ன வயசுலேயே தாய் இழந்தனா 6 மாசத்துக்கு முன்னால எங்க அப்பாவையும் இழந்துட்டேன். என் தாய் மாமன் நாகரிகமே இல்லாத ஒரு முரட என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டாரு. அவருக்கு பயந்துதான் நான் இங்கிருந்து புறப்பட்டேன். பாலையாவின் அங்கீகரிக்கப்படாத மகள் விஜயலட்சுமி. KR விஜயா ஆள் மாறாட்டம் செய்து தான் அந்த மகள் அப்படின்னு பாலையாவின் வீட்டுல நுழைந்து விடுவாங்க. முக்கால்வாசி படம் ஊட்டியில தான் படமாக்கப்பட்டது. ஊட்டி வரை உறவு படத்துக்கு முதல்ல வயசு 16 ஜாக்கிரதை, அதுக்கப்புறம் வயசு 18 ஜாக்கிரதை அப்படின்னு பெயரிடப்பட்டது. காதலிக்க நேரமில்லை படத்துல இருந்தது போல ஒரு மனிதனின் தோழன் தனது காதலை வெல்ல உதவுவதற்காக போலி அடையாளத்தை எடுத்துக்கொண்டதை இங்கு மீண்டும் பயன்படுத்தியிருக்காங்க. படத்தின் நடிகர்களான சிவாஜி கணேசன், KR விஜயா, முத்துராமன், L விஜயலட்சுமி ஆடலுடன் பாடலை கேட்டு பாடலில் வாத்தியாரோடு ஆடுவாரே அவரேதான். TS பாலையா, VK ராமசாமி, நாகேஷ், சச்சு என்று அனைவருமே மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பாங்க.
ஆமா ரதி எப்படி இருக்கா? ஏதாவது முன்னேற்றம்? ரொம்ப முன்னேற்றம் டாக்டர். முந்தி நான் சொன்னா கேப்பா, இப்ப என் பையன் சொன்னாதான் கேட்கறேன். ஐயோ, அவ ஆடுறதும் ஓடுறதும் குதிக்கிறதும் என்னமோ அவ சொந்த வீடு மாதிரி ஒரே அட்டகாசம் டாக்டர். டாக்டர் கொஞ்சம் மருந்த மாத்தி பாருங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இது ஒரு விதமான அதிர்ச்சி. நாளாவட்டத்துல சரியா போயிடும். சரியா போறாது டாக்டர். வந்து இப்பதான் என்ன பார்த்து இடிக்கிறா. புன்னகை வேற. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கே புரியல டாக்டர். இவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடணும். யாருக்கு என்ன புரியல? யார கொண்டு போய் எங்க விடணும்? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். பாத்தீங்களா டாக்டர்? அம்மா உட்கார்றதுக்கு சௌகரியமா எவ்வளவு இடம் இருக்கு, இங்க உட்கார. சொல்லண்டா சுந்தரம். ரதி அப்படி உட்காரு. அவ உட்காரத்தான் சொன்னான். சொன்னது சரியா போச்சா டாக்டர்? ஏமா ரதி, நல்லா யோசனை பண்ணி பாரு. சேனப்பட்டிங்கிற கிராமத்தை பத்தி உனக்கு தெரியுமா? சேனப்பட்டி எனக்கே அதை பத்தி தெரியணும். நோ. அது இருக்கட்டும், வேதாச்சலம்ங்கிற பேராவது கேள்விப்பட்டிருக்கியா? அருணாச்சலம், சோனாச்சலம், வேதாச்சலம், கெடிகாச்சலம் இது எல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கிறேன். எம்மாடி நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 4000 ஏக்கரா நஞ்சை, கோச்சு வண்டி, குதிரலாயம் இதையாவது பாத்திருக்கியா? ஓ பாத்திருக்கிறேனே. எங்க? சினிமால. டாக்டர் சார், என்ன அது சேனப்பட்டி, வேதாச்சலம், 4000 நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரலாயம் இத கேட்டு எனக்கே குழப்பமா இருக்கே. ஆமா, ஏதாவது மர்ம கதை படிச்சீங்களோ? இதுல பல தகவல்கள் அடங்கி இருக்கு. எம்மாடி ரதி, நீ கொஞ்சம் உள்ள போமா. டேய், அவளை உள்ள போன்னு சொல்லேன்டா. ரதி உள்ள போமா. கவனமா கேளுங்கோ, இவ சாதாரண ஆள் இல்லே. இத போய் ஏன் டாக்டர் கவனமா கேட்கணும்? அவதான் குறும்புக்காரின்னு எங்களுக்கே தெரியுமே. மதுரை ஜில்லாவுல சேனப்பட்டி சேனப்பட்டின்னு ஒரு கிராமம் தெரியுமா? மதுரைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இன்னொரு கிராமம். அங்க வேதாசலம் வேதாசலம்னு ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு நீங்க தான் டாக்டரா? ஐயா, அவரை பேச விடுங்கப்பா, சொல்லுங்க. அவருக்கு 4000 ஏக்கரா நிலம். இந்த லேண்ட் சீலிங் வந்தது பாருங்க. வந்ததா? வந்தது சொல்லுங்க. இந்த நில உச்ச வரம்பு சட்டம் வந்தது பாருங்க. அது வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ஆள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 4000 ஏக்கராவையும் வித்துட்டான். வித்துட்டு 40 லட்சம் ரூபாய் கேஷோட அங்க இருந்து புறப்பட்டான். எங்க போனான்னு தெரியல. ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. இப்பதான் கதையில சூடு பிடிக்குது. புறப்பட்டானா? புறப்பட்டவன் நேரா மெட்ராஸ் வந்தான். வந்து அந்த 40 லட்சத்தை சர்க்கரையில விடுறதா உப்புல விடுறதான்னு யோசனை பண்ணான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? இதுல பாதி அதுல பாதியை விட்டுட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியது. சர்க்கரை ஆலை உப்பளம் இத பத்தி சொல்றேனுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆளுடைய ஒரே பொண்ணுதான் இந்த ரதி. விசாரிச்சதுல இவ்வளவு தகவலும் கிடைச்சது. அப்ப இப்ப அவளை கூட்டு போய் அவ அப்பா கிட்ட. ஆமா டாக்டர், ஆமா டாக்டர். அதான் முடியாது. அதுல பல சிக்கல் இருக்கு. என்ன என்ன? அந்த பொண்ணை காரால் அடிச்சது நீங்க தானே? நான் இல்ல, இவன். மக அடிச்சான்னு அப்ப அடிச்சாங்க. ரெண்டு ஒண்ணு தான். காரால் அடிச்சீங்கல்ல, அதனால தானே அவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. இப்ப கொண்டுட்டு போய் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க அப்பா பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு ஏதோ மந்திரமாயம் பண்ணி பொண்ணுடைய அறிவை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் டேமேஜ் கிளைம் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஐயா கோர்ட்லயும் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஐயா கோர்ட்லயும் குடுன்னு சீப் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. லட்சம் 30 இருக்கா? என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்காடா? நம்ம சொத்தை பூரா வித்தாலும் 7 லட்சம் கூட தராதுப்பா. ஆமா, அதையும் வித்துட்டு காவியும் கமண்டலத்தையும் என்கிட்ட கூட படம். புது நாடகத்தில் ஒரு நாயகி, இன்னொரு அருமையான பாட்டு, நல்ல வரிகளும் கூட. முதல்ல வயது 18 ஜாக்கிரதை அப்படின்ற பெயரிலும், அதுக்கப்புறம் காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டும் நடிகர் திலகம், கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடித்து சில 1000 அடிகள் படமாக்கப்பட்டன. அதுக்கப்புறம் நின்றுவிட்டது. மீண்டும் KR விஜயா அவர்கள் நடிக்க முதல்ல இருந்து படம் எடுக்கப்பட்டது. இதை குறிக்கும் வகையிலேயே கவியரசர் அவர்கள் புது நாடகத்தில் பாடலை எழுதியதாக சொல்வாங்க. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். KS கோபாலகிருஷ்ணன் பள்ளியில் பயின்ற KR விஜயா அவர்கள் உணர்ச்சிகளை அள்ளி கொட்டி நடித்தே பழகியவங்க. இந்த படத்துல ஒரு நவநாகரிக பெண்ணாக தோன்ற வைத்த ஸ்ரீதர் அவரை மேற்கத்திய நடனங்களையும் ஆட வச்சிருக்காரு. தேடினேன் வந்தது பாடலுக்கு அவர் தந்த அங்க அசைவுகள்
அப்போதைய வாலிபர்களை சொக்க வைத்தன. அப்போ நீங்க மெட்ராஸ்ல ஒரே பிஸின்னு சொல்லுங்க. ஐயோ அதையே கேக்குறேன். டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு நான் பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் ஒரு விதமா சமாளிச்சுட்டேன். அது இருக்கட்டும், நம்ம நிலைமை எப்படி? இப்படியே காலம் கடத்திக்கிட்டு இருந்தா நம்மளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நம்ம கதை சுபமா தான் விஜயா, ஏன் பேசாம இருக்கேன்? உன்னை நான் காதலிக்கிறது உனக்கு தெரியலையா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் நான் துடிக்கிறது உனக்கு புரியலையா? மறுபடியும் ஏன் பேசாம இருக்கேன்? எங்க அப்பாவை நினைச்சு பயப்படுறியா? அவர் கிடக்காரு. இந்த உலகமே எங்க அப்பா கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டியா? காதல் இறக்கணும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? ஒரு இங்கிலீஷ் கவிஞன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த கவியின் பேர் என்னமோ? அவன் பேரனமோ ஞாபகம் இல்ல, அவன் சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? காதலிக்க தெரியாதோ முட்டாள்தான். அப்பா நீங்களா? அவன் பிலிப்பைன்ஸ்ல இருக்கான்ப்பா. ஏன் புலிகிட்ட பேசிட்டு இருக்கான்? ஐயோ கன்றாவி, பிலிப்பைன்ஸ்ல இருக்காப்பா. ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்கா? எதுப்பா? இல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே. நான் தலையெடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. அப்ப அதுக்கு முன்னாலே இல்லையா? எங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரு கேட்கறதுக்கு? போ. நான் யாரா? நான் வந்து நீ வந்தாச்சு, நீ இப்ப உள்ள போ. தம்பி தம்பி கண்ணு கண்ணு உட்காரியா உட்கார். பாவம் ஏன்பா உன் உடம்பு தூசி மாதிரி இழைச்சே போயிடுச்சே. நீ சாப்பிடுறதே பரவாயில்ல 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 சாப்பிடுறதே இல்லையா? பாவம் 24 மணி நேரமும் உழைக்கிற உன் பசிய பார்த்து உனக்கு யாரு சாப்பாடு போடுறாங்க? என்னப்பா இது திடீர் பாசம்? இதுக்கு பேருதான் ரத்த பாசம். அதுக்காகத்தான் உனக்கு ஒரு பச்சைக்கிளி மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்க. எனக்கே அப்பா அதெல்லாம் இதான் விஜயா இருக்காள், அவளே கட்டிக்கிறேன். இது என்ன பச்சைக்கிளியாது? அவ எப்படி இருந்தாலும் சரி, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆனா குடும்பத்துல ஒரு பெரிய ரகசியம். நம்ம குடும்பத்திலயா? நம்ம குடும்பத்திலேயே ரகசியம். அதாவது என் சிநேகிதன் இருக்கானே, அதாவது இந்த பொண்ணு அப்பன், அவங்க அப்பன் நல்ல ஜாதி, உத்தம ஜாதி. அந்த பொண்ணோட அம்மா இருக்காள, அவளை ஒட்ட வச்சுக்கிட்டு. அப்படின்னா அப்படி உட்கார் உட்கார் உட்கார். ஒட்ட வச்சுக்கிட்டதுன்னா அவன் இயற்கையில சர்க்கஸ் கம்பெனியில இருந்தவன். சர்க்கஸ் கம்பெனியில இவன் போய் அவளை இழுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டான். அதனால என்னப்பா இந்த காலத்துல ஜாதியாவது மதமாவது? அது சரி அது சரி அது சரி. ஐயா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவளை கீழே நீ பார்க்க முடியுமா? அவங்க அம்மா மாதிரி மேலே ஏறி கம்பி மேல நடப்பா, அங்கிருந்து அங்க பல்ட்டி அடிப்பா, இங்கிருந்து இங்க பல்ட்டி அடிப்பா. அப்புறம் நீ குதிரைக்கார மாதிரி ஒரு சாட்டையை வச்சுட்டு பின்னால சுத்த. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? முடியும் ஒண்ணு சொல்றேன், உங்க பையன் முறை தவறி நடக்க மாட்டான், அவ்வளவுதான். முறை தவறி நடக்க மாட்டானா? முறையே தவறுதலாங்கிறேன். சிவாஜி அவர்கள் அலட்டி கொள்ளாமல் நடிச்சிருப்பாரு. தேடினேன் வந்தது பாட்டுல சிகரெட் பிடிக்கும் ஸ்டைலும் நாகேஷை மிரட்டுவதும் நன்றாக அமைஞ்சிருக்கும். நடிகர் திலகத்தின் முத்திரை அங்கங்கே பளீச் பளீச் அப்படின்னு விழுந்துவிடும். நம்மை உணர்ச்சி வயப்பட வைக்கும் கட்டங்கள் இந்த படத்தின் கதையில் போதுமான அளவு இருந்து ரசிகர்களை மகிழ்வித்தது இந்த திரைப்படம். இந்த வீட்டுல ஒரு அப்பா, சமையல்காரன், ஒரு பிள்ளை, ஒரு நான், இவ்வளவு பேர் இருக்கிறமே, இதுல யாருக்காவது பயம் வேண்டாம்? சொல்லுங்க சார். என்னப்பா இது? என்னப்பா இது? என்னம்மா இது? ஓவல் கேட்டா இல்லைங்கிறான், ஹார்லிக்ஸ் கேட்டா இல்லைங்கிறான், கோகோ கேட்டா இல்லைங்கிறான். ஒரு மனுஷன் வெறும் காஃபி மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? எனக்கு மூச்சு வாங்குது. ஓவரா டயலாக் பேசிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன் சார் நீங்க தான் ஆகட்டும், அவ கேட்கறத கொடுத்தா என்ன சார்? இன்னைக்கு இதை கேப்பா, நாளைக்கு எதையதையே கேப்பா. 30 வருஷமா நான் பாடுபட்டு சம்பாதிச்ச சொத்து நீங்க தான் சார் காப்பாத்தணும். அப்பா அவ பெரிய இடத்து பொண்ணு, என்ன பண்றது? பெரிய இடம்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த இடத்தை கண்டுபிடிக்காதீங்க. ஏன் சார் இட்லி சாப்பிட்டீங்களா? இல்லையம்மா. புடிங்க. புட்டிங்க புட்டிச்சேன். ஐயோ ஏமா, வீட்டுலதான் டைனிங் டேபிள் அழகா இருக்கு, அங்க உட்கார்ந்து லட்சணமா சாப்பிடக்கூடாதோ? முடியாது. நான் நின்னுகிட்டே சாப்பிடுவேன், நடந்துகிட்டே சாப்பிடுவேன், ஓடிக்கிட்டே சாப்பிடுவா. சாப்பிட்டுக்கிட்டே ஓடிடுறியா? ஏன் டாக்டர், அவ இஷ்டப்படியே விட்டுட்டு போனா இதுக்கு என்னதான் முடிவு? மன்னிக்கணும், நான் டாக்டர் ஜோசியம் இல்ல. வேணும் எங்களுக்கு டாக்டர். இவ பேர்ல அது மோதி இருக்க வேணாம். ஏட்டு இது
மோதி இருக்க வேணாம், இவ கீழே விழுந்திருக்க வேணாம், இந்த வீட்டுக்கு வந்திருக்க வேணாம். டாக்டர், வர வர ஏண்டா பொழுது விடியுதுன்னு பயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு எங்களுக்கு நிம்மதியை கொடுத்தீங்கன்னா உங்களை கோயில் கட்டி கும்பிடுவேன். ஏன் சார், உங்களுக்கு என்ன வியாதி? ஏன் இப்படி புலம்புறீங்க? அவருக்கு ஒண்ணும் இல்ல, மனோவியாதி. மேடம், நல்லா யோசனை பண்ணி பாத்தியா? உன் பேர் என்ன, ஊர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன ஞாபகம் வந்துதா? நான் ஒரு பெண், ஆனா பேர் மறந்து போச்சு. எப்படித்தான் கூப்பிட்டு தொலைக்கிறது? என்ன முயற்சி பண்ணாலும் அவளா பேரை சொல்ல போறது இல்ல, நாமா பேர் வச்சாதான் உண்டு. வெரி குட் ஐடியா, அப்படியே செஞ்சா போச்சு. அப்போ பேர் சூட்டு விழாவை நீங்களே பண்ணிடுங்க. சுந்தரம், அவ பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? ரதி மாதிரி இருக்கா? ஆமா, ரதியை போய் வந்தா நேர்ல பார்த்துட்டு வந்தேன். பேசாம இருங்க. ரதி, அது கூட நல்ல பேரு தானே, அதை வச்சுடுவோமே. ரதி 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 எப்படி? அவ பேர் என்ன? ரதி ரதி. What? My name is Ravi. Excellent. Wonderful. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.